வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கருப்பு மூக்கடலை வடை. மூக்கடலை வடைக்கு நம்ம 3 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். 200 கிராம் மூக்கடலை எடுத்து ஊற வச்சிருக்கேன். அதை இப்ப நம்ம அரைக்கணும். மிக்சியில போட்டு அரைச்சிக்கலாம். அதுக்கு தேவையான பொருள் 3 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் எடுத்திருக்கேன். இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சி வடை பண்ண போறோம். மூக்கடலையை இப்ப நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் வடைக்கு. மிக்சியில சோம்பும் காஞ்ச மிளகாயை போட்டிருக்கேன். அது கூடயே நம்ம மூக்கடலையும் போட்டுடலாம். போட்டுட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். மாவு நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. இப்ப அது கூட நம்ம என்னென்ன சேர்க்கணும்னா, வெங்காயம், கேரட் ஒரு துணுக்கு, கொஞ்சோண்டு கோசு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன், பூண்டு கொஞ்சம் இடிச்சு வச்சிருக்கேன். இப்ப இதெல்லாத்தையும் சேர்த்து நம்ம பிசைஞ்சு வடை போடலாம். வாங்க, ஃபர்ஸ்ட் நம்ம கோஸ் சேர்த்துக்கலாம். அடுத்தது கேரட் சேர்த்துக்கிறோம். அடுத்தது பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்தாச்சு. இப்ப வெங்காயத்தை மட்டும் என்ன பண்ணணும்னா, இதுக்கு தேவையான அளவு உப்பு வெங்காயத்துல போட்டு கொஞ்சம் ஒரு பிசைஞ்சு நம்ம அது கூட சேர்த்துக்கிறோம். இப்ப வடைக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயத்தையும் உப்பையும் போட்டு நல்லா நசுக்கிக்குவோம். ஏன்னா எப்பயுமே வடை போடக்குள்ள மட்டும் நம்ம வெங்காயத்தை ஒரு நசுக்கி போட்டாதான் அது சேர்ந்தா மாதிரி இருக்கும். இப்ப வெங்காயத்தையும் இதுல சேர்த்துக்கிறோம் பாருங்க. இப்ப எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இந்த எல்லாத்தையும் வடை மாவோட சேர்த்து நம்ம பிசைஞ்சுக்கிறோம். எப்பயுமே வெறும் கடலை பருப்பு மட்டும் போட்டுதான் நம்ம செய்வோம். இந்த வாட்டி ஒரு டிஃப்ரெண்டா இருக்கட்டும்னு சொல்லிட்டு மூக்கடலையில நான் செய்யறேன் வடை. அதே மாதிரி தண்ணி இல்லாம நம்ம வடை அந்த மூக்கடலையை நம்ம அரைச்சி எடுக்கணும். தண்ணியை நல்லா வடிச்சிட்டு தண்ணி இல்லாம நம்ம மாவு அரைச்சிக்கணும். கடலைய தண்ணியா இருந்துச்சுன்னா சாஃப்டா கிடைக்குமே கோசரம் அந்த மொறுமொறுப்பா வடைக்கான ஒரு இது கிடைக்காது, நமக்கு டேஸ்டும் கிடைக்காது, வடை சாப்பிட்ற கிறிஸ்பி கிடைக்காது. அதனால எப்பயுமே நம்ம வடைக்கு அரைக்கக்குள்ள மட்டும் கொஞ்சம் தண்ணி இல்லாம நல்லா கெட்டியா அரைச்சுக்கோங்க மாவு. இப்ப நான் அதுவும் இல்லாம வெங்காயம் சேர்த்திருக்கேன், கோஸ் சேர்த்திருக்கேன், உப்பு எல்லாம் சேர்க்கக்குள்ள கொஞ்சம் தண்ணி விடும். ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ் தான். இதை நீங்க ஈவினிங்ல குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப நல்லது. மாவு பிசைஞ்சு வச்சுப்பேன். இப்போ நம்ம வடையை தட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வடை மாவு ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம வடையை பொரிச்சு எடுக்கிறதுக்கு நம்ம எண்ணெய் வானல்ல ஊற்றி சூடு பண்ணுவோம். இப்போ ஸ்டவ் ஏற்றியாச்சு. நம்ம எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இருக்கட்டும். எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம வடையை போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கு. இது நல்லா காஞ்சிடுச்சா வடை போடலாமான்னு சொல்லி பார்க்கறதுக்கு நான் கொஞ்சோண்டு வடை மாவு எடுத்து போடுறேன். மேலே வருது பாருங்க. அப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம வடையை போட்டுக்கலாம். இப்போ நம்ம வடையை தட்டி போடலாம். ஒரு சின்ன பால் மாதிரி, ஒரு சின்னதா பால் மாதிரி உருட்டிக்கலாம். உருட்டிக்கிட்டு இப்படி தட்டினீங்கன்னா வடை அழகா வந்துடும். குண்டு இப்போ இதுல நம்ம தட்டி போட்டுடலாம். இப்ப வடை இப்ப வெந்துட்டு இருக்கு. இதை நம்ம திருப்பி விட்டுடலாம். ஹை ஃப்ளேம்ல வைக்காம சிம்ல வச்சுதான் செய்யணும். இல்லைன்னா மேல வெந்துடும், உள்ள வேகாம இருக்கும். அதனால கொஞ்சம் சிம்ல தான் வைக்கணும். இதை எண்ணெய் காயிற வரைக்கும் ஹைல வச்சுக்கலாம். காஞ்ச பிறகு நம்ம சிம்ல வச்சுட்டு தான் வடையை போடணும்.
இப்ப வடை வெந்துருச்சான்னு எப்படி தெரியும்னு பாத்தீங்கன்னா இந்த பபுள்ஸ் வருது இல்லைங்களா, இது வந்து கம்மியாயிருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜ் வந்துருச்சுன்னா நமக்கு வடை பொரிஞ்சிச்சு நல்லா வெந்து போயிடுச்சுன்னு அர்த்தம். அதுவும் இல்லாம அந்த கலர்லாம் நல்லா மாறி இருக்கு பாருங்க. இதுதான் அதோட பதம், வெந்து போயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த வெங்காயம்லாம் வந்து ப்ரௌனா மாறி இருக்கு பாருங்க. இதுதான் வெந்து போயிடுச்சு, வடை வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்ப வடையை நம்ம எடுத்துடலாம். கருப்பு மூக்கல்ல வடை ரெடி ஆயிடுச்சு. கருப்பு மூக்கல்ல போட்டதுனாலதான் நமக்கு கலர் வந்து கொஞ்சம் ப்ரௌனிஷா இருக்கு, டார்க் ப்ரௌனிஷா தெரியுது. ஆனா வடை நல்லா டேஸ்டா இருக்கு. இதுக்குள்ள எப்படி இருக்கு நம்ம புட்டு பார்க்கலாம். நல்லா மொறுமொறுன்னு இருக்கு பாருங்க. உள்ளேயும் அதே கலர் தான் வருது. அந்த மேல தோல், கருப்பு கடலையோட தோல் வந்து பிளாக்கா இருக்கிறதுனால நமக்கு வந்து அது ப்ரௌனா கிடைச்சிருக்கு. ஆனா இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. அந்த தோல்ல இருக்கிற சத்து நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாம் கிடைக்கணுன்றதுனால முழுசா போட்டு செய்யுங்க. முடிஞ்ச வரைக்கும் அப்படியே அவாய்ட் பண்ணாம இதை சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. வடை நல்லா நம்ம கிறிஸ்பியா இருக்கு, நல்லா உடைச்சு அப்படியே உடைக்கிற மாதிரியே இருக்கு பாருங்க. இந்த கடலை வடை கூட நம்ம வந்து கேரட்டு, கோசு, வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாம் சேர்க்கறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு இதை நிறைய கொடுங்க. இந்த வீடியோல செஞ்சு காமிச்ச மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல அந்த வடையை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.